துக்கமும் துன்பமும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. இவங்க எந்த ஒரு பிரச்சனையையும் சரி பண்ணவே இல்லை. அது பாட்டுக்கு வரட்டும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன். அந்த மிஷினரியை நினச்சிக்கோங்க. சின்னதாக ஃபால்ட்டு, ஆனாலும் மிஷின் வேலை செய்யுது. அப்போ அது சின்னதாக இருக்கக்கூடிய ஃபால்ட்டை சரி பண்ணியிருந்தால் மிஷினுக்கு ஆபத்து இல்லை. இப்போ அந்த சின்ன ஃபால்ட்டு அடுத்ததும் இன்னொரு ஃபால்ட் ஆக்குது. ஸோ மிஷின் ஓடும், ஓடாமலாம் போகாது. ஆனால் மிஷினு அதனுடைய லைஃப் வரைக்கும் ஓடணுமா இல்லையா? அப்போது அதுக்கு முன்னாடியே மிஷின் பழுதாகி அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த மிஷின் என்ன பண்ணணும்? டிஸ்போஷல் பண்ணணும். ஸோ அதே போல் தான் 120 வருஷம் கலியுகத்தில் நீ வாழணும். 100 வருஷம் 110 வருஷம் வரைக்கும் ஈஸியாக வாழ்ந்துடலாம். அடுத்த 10 வருஷம் கொஞ்சம் உட்காந்து நிற்கிறது நின்று, நடக்கிறது நடந்து, மெதுவாக பொறுமையாக சரியாக சாப்பிடாம. ஆனால் இப்போது 70 தாண்டினாவே கை நடுக்கும், கால் நடுக்கும். 40 தாண்டினாவே பிபி, சுகர். அப்போது நீ மிஷினை, அதாவது ஒன்றை நீ சரி பண்ணாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 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 கடைசியில் நீ பார்க்காமலே போயிட்டியே. ஆரம்பத்தில் பார்த்துருந்தா சரி பண்ணியிருக்கலாம். ஸோ எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனை சின்னதாக தான் இருந்துச்சு, ஆனால் இவ்வளவு